வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோடு சேர்த்து ரீசெண்டாக அமெரிக்கன் கவர்மெண்ட் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் பாலிசியை ஃபாலோ பண்ணி பல நாடுகள் மீது ட்ரேட் டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய பேர் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசமை ஒரு புது கான்செப்டாக பார்க்குறாங்க. அமெரிக்கன் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸை வச்சு தான் இதை பார்க்குறாங்க. ஆனால் பல நாடுகள் இதுக்கு முன்னாடி எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் சில நாடுகள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் வல்லரசான அமெரிக்காவே இன்றைக்கி இந்த பாலிசியை ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால நம்ம எல்லாருடைய கவனமும் இன்றைக்கி அமெரிக்கா மேலே இருக்குது. சரி, முதல்ல எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் கான்செப்ட் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் தமிழில் பொருளாதார பாதுகாப்புவாதம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு நாடு தன்னுடைய பொருளாதாரத்தை, அதாவது அதனுடைய எக்கனாமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, பாதுகாக்கிறதுக்காக சில நடவடிக்கைகளை எடுக்கும். காரணம் என்னென்னா, சர்வதேச அளவில் நாடுகள் மத்தியில் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் இருக்கும். எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே முக்கியமான ஆக்டிவிட்டி ட்ரேடு, வர்த்தகம். இம்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, டெக்னாலஜி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இருக்கும், ரா மெட்டீரியல்ஸ் இதை இம்போர்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் மேன் பவர், மனிதர்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்க, வேலை செய்வாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் சிஸ்டம்குள்ளே உங்களால் பார்க்க முடியும். ஆனால் மற்ற நாடுகள் இவங்க எடுக்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகள் இந்த சொந்த நாட்டுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சொந்த நாடு தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இந்த கான்செப்ட் தான் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம். எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் இது ஆக்சுவலாக ஒரு லெவல் மேலே ஒரு நாடு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வைக்கிறாங்க, பாதுகாப்புக்காக சில நடவடிக்கைகள் எடுக்கிறாங்கன்னா அப்போ தான் இது பேர் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி ஒரு சில நியாயமான காரணங்களுக்காக ஒரு நாடு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வரலாம். இது அக்செப்டட். இந்த கான்செப்ட் பேர் சேஃப்கார்ட்னு சொல்லுவாங்க. இந்த சேஃப்கார்ட் கான்செப்ட்ஸை WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனை அக்செப்ட் பண்ணுறாங்க, ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சேஃப்கார்ட்ஸ் ஒரு அளவுக்கு மீறி போகுது. நியாயமான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி, கட்டுப்பாடை தாண்டி இன்னும் பல நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் திரும்ப மற்ற நாடுகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரேடையே இது அஃபெக்ட் பண்ணும், ஃப்ரீ ட்ரேடுக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரும்போது அப்போ தான் நாம் அதை எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீங்கள் சிம்பிளாக என்ன புரிஞ்சுக்கணும்னா, பல நாடுகள் தங்களுடைய எக்கனாமியை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இதை நம்ம சேஃப்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த சேஃப்கார்ட்ஸ் எல்லாம் ஒரு லெவலை தாண்டும் பொழுது, அளவுக்கு மீறி போகும்போது, நியாயமற்றதாக அதை பார்க்கும்பொழுது நம்ம அதை எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, முதல்ல இந்த சேஃப்கார்ட்ஸை நாடுகள் கொண்டு வராங்க. நீங்கள் இந்த உலகத்தை பொருளாதார ரீதியாக ரெண்டு குரூப்பாக பார்க்கலாம். ஒன்று டெவலப்டு கண்ட்ரீஸ், இன்னொன்று டெவலப்பிங் கண்ட்ரீஸ். இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கும் டெவலப்பிங் கண்ட்ரிக்கும் ரொம்ப காலமாக ஒரு பெரிய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்குது. இந்த எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னு வரும்போது, உதாரணத்துக்கு டெவலப்டு கண்ட்ரீஸ் இவங்களுடைய பொசிஷன் எப்படி இருக்கும்னா, இந்தியா, சைனா, மெக்சிகோ, பிரேசில் போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ், பெரும்பாலான நாடுகள் இவங்க சீப் லேபரை யூஸ் பண்ணி, அதாவது குறைவாக சம்பளம் கொடுத்து, வேஜஸை கொடுத்து, அதன் மூலமாக கூட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த கூட்ஸை நாங்கள் வாங்கும்போது இது எங்களுடைய பொருளாதாரத்தை அஃபெக்ட் பண்ணோம், எங்களுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸை அஃபெக்ட் பண்ணோம். இந்த காரணங்களால் நாங்கள் எங்களுடைய எக்கனாமியை பாதுகாத்து கொள்ளணும், இப்போ நாங்கள் சில நடவடிக்கைகளை எடுப்போம் அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில சேஃப்கார்ட் மெஷர்ஸை கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவிலேருந்து ஒரு சில மேனுஃபேக்சர் கூட்ஸ் அமெரிக்காவுக்கோ, பிரிட்டனுக்கோ, ஃப்ரான்ஸ்க்கோ போகுதுன்னா, நம்முடைய கூட்ஸ் மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வரி விதிப்பு அதிகம் பண்ணுவாங்க. இந்த வரிகளை டேரிஃப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணலன்னா இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லேருந்து சீப்பாக மேனுஃபேக்சர் ஆகி அங்கே போகக்கூடிய கூட்ஸ் அவங்க நாடுகளுக்குள்ளே போய் ஃபில் ஆகிடும். இதை டம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி டெவலப்பிங் கண்ட்ரீஸ் சுற்றுச்சூழல் இருக்குது பாருங்கள், என்விரான்மெண்ட், இதற்கு பாதிப்பு ஏற்படுத்தியும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றதும் அந்த டெவலப்டு கண்ட்ரீஸினுடைய ஒரு கம்ப்ளைண்ட். அதை தாண்டி ஒரு சில நிறுவனங்கள் சைல்டு லேபரை கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால இங்கேருந்து நாங்கள் கூட்ஸை
ஃப்ரீயாக வாங்க மாட்டோம், சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வருவோம் அப்படின்றது டெவலப்டு கண்ட்ரீஸ்னுடைய ஒரு வாதம். இந்த அடிப்படையில் தான் இந்த சேஃப்கார்ட்ஸை இந்த நாடுகள் கொண்டு வருவாங்க. இதே மாதிரி சேஃப்கார்ட்ஸை டெவலப்பிங் கண்ட்ரீஸும் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு இந்தியா, சைனா இவங்கெல்லாம் சேஃப்கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த நாடுகளுடைய வாதம் மெயினாக என்ன இருக்குன்னா, டெவலப்டு கண்ட்ரீஸ் நீங்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எக்கனாமிக்காக டெவலப் ஆகிட்டீங்க, உங்கள் நாடுகளில் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்துருச்சு, ஹை டெக்னாலஜி இதுக்கு முன்னாடியே உருவாக்கிட்டீங்க, உங்களுடைய ஃபேக்ட்ரி சிஸ்டம் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது, எல்லாம் ஆட்டோமேட்டடாக இருக்குது, நீங்கள் லேபர் அதிகம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, மிஷினே எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணிடும். அதனால் நீங்கள் பண்ணுற கூட்ஸை நாங்கள் ஃப்ரீயாக எங்கள் நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். உதாரணத்துக்கு ஜெர்மனியிலேருந்து வரக்கூடிய BMW கார் ஹை டெக்னாலஜி. 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இதை அச்சீவ் பண்ணி அதுக்கப்புறம் ஹை டெக்னாலஜியை டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த BMW கார் அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ இந்த காரை இந்தியா நம்ம குறைஞ்ச டேக்ஸ் கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா, அதாவது இம்போர்ட் டியூட்டி குறைவாக இருக்குது அப்படின்னா, இது இந்தியன் மேனுஃபேக்சர்ஸை பாதிப்பு ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு மாருதி கம்பெனிக்கோ, டாட்டாக்கோ, மஹிந்திராக்கோ பாதிப்பு ஏற்படுத்தும். எங்களுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ் இதனால் அஃபெக்ட் ஆவாங்க. நாளைக்கு இந்தியாவுக்குள்ளே என்ன ஆகிடும், நிறைய பேர் மாருதி கார், டாடா கார், மஹிந்திரா கார் வாங்குறதுக்குள்ள BMW காரே வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. இதில் ஒரு லாஜிக் இருக்குது. அது ஹை டெக்னாலஜி, ஹை குவாலிட்டி, அதை வாங்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அது எப்படி மேனுஃபேக்சர் ஆகி வருது, அது வந்து ஹை டெக்னாலஜியில் மேனுஃபேக்சர் ஆகி வருது. ஆட்டோமேஷன் அங்கே இருக்கும், அங்கே இருக்க டெக்னாலஜி வேறு, இங்கே இருக்க டெக்னாலஜி வேறு. அது இல்லாமல் டெவலப்டு கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துருப்பாங்க, அயன் ஓர், கோல், அது இல்லாமல் நிறைய ரா மெட்டீரியல்ஸை வாங்கி தான் இவங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்போ இங்கேருந்து போகிற இன்புட்ஸ் தான் திரும்ப காராக வருது. அப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸோட வாதம் என்னென்னா, உங்கள் கூட்ஸை நாங்கள் ஃப்ரீயாக அலோவ் பண்ண மாட்டோம், நாங்கள் சில சேஃப்கார்ட்ஸ் வைப்போம். உதாரணத்துக்கு BMW கார் மேலே 10% டேரிஃப் பதிலாக நாங்கள் 80% வைப்போம், இல்லை 100% கூட வைப்போம் அப்படின்னு டெவலப்பிங் கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக டெவலப்டு வேர்ல்டுக்கும் டெவலப்பிங் வேர்ல்டுக்கும் ஒரு ட்ரேட் வார் போயிட்டுருக்கு. இதுதான் உண்மை. ஒரு லெவல் வரைக்கும் இந்த சேஃப்கார்ட்ஸ் வந்து அக்செப்டபிள். ஆனால் ஒரு அளவுக்கு மேலே போகுதுன்னா அது வந்து ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம் ஆயிரும். ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம்ன்றது வர்த்தகத்தில் பார்க்கக்கூடிய ப்ரொடெக்ஷனிசம், ட்ரேட் ப்ரொடெக்ஷனிசம். அதை தாண்டி ஓவரால் எக்கனாமியில் பார்க்கக்கூடிய ப்ரொடெக்ஷனிசம் வந்து எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம். இப்போ அந்த அடிப்படையில் தான் அமெரிக்கா இன்றைக்கி மற்ற நாடுகள் மேலே ட்ரேட் டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா ட்ரேட் டேரிஃப்ஸை மெயினாக சைனா மேலே அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 125% எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதற்கு பதிலடியாக சைனா அமெரிக்கன் கூட்ஸ் மேலே கிட்டத்தட்ட 85% கிட்ட டேக்ஸை அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம போன வருடமே யூரோப்பியன் யூனியன் சைனாலேருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் கார்ஸ் மேலே டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அமெரிக்காவும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 37% நினைக்கிறேன் EU இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கா 100% ஆகிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நாம் இந்த ப்ரொடெக்ஷனிசமாக பார்த்துட்டு வரோம். அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு பல நாடுகளோட ட்ரேடு டெஃபிசிட் இருக்குது. அமெரிக்கா மற்ற நாடுகளோட இந்த வர்த்தகத்தை அவங்க நடத்துவாங்க. பைலாட்ரல் ட்ரேட் எடுத்துக்கிங்களேன், இந்தியா யூஎஸ் சைனா எடுத்துட்டிங்கன்னா, இந்த பைலாட்ரல் ட்ரேடில் பல நாடுகளோட மெயினாக டெவலப்பிங் கண்ட்ரீஸோட அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. இந்தியா அமெரிக்கா ட்ரேட் எடுத்துட்டிங்கனாலே இது டெஃபிசிட் தான். இந்தியா தான் அமெரிக்காவுக்கு நிறையா கொடுக்குறோம், அங்கேருந்து வாங்குறது குறைவு. இதே மாதிரி தான் சைனா அமெரிக்கா ட்ரேடும். சைனா அமெரிக்கா ட்ரேடில் ட்ரேட் டெஃபிசிட் இன்னுமே அதிகமாக இருக்கும். அப்போ அமெரிக்கா அது எப்படி பார்க்குது, இந்த ட்ரேட் டெஃபிசிட்னால எங்களுக்கு ஒரு பெரிய பேர்டன் இருக்குது, எங்களுடைய பணத்தை கொடுத்து தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம், இது எங்களுக்கு நஷ்டம், இந்த ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா, மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மீது வரியை அதிகப்படுத்துறதுனால இது எங்களுடைய டொமஸ்டிக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்க மேனுஃபேக்சரர்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இது ட்ரேட் டெஃபிசிட்டை குறைச்சிரும். நாளைக்கு அமெரிக்கா மற்ற நாடுகளோட ட்ரேடு கண்டக்ட் பண்ணும்போது ட்ரேடு சர்ப்ளஸ் கண்ட்ரியாகவே நாங்கள் மாறிடுவோம் அப்படின்ற அடிப்படையில் இந்த டேரிஃப்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன், ஒரு காலத்தில் அமெரிக்கா தான் நம்பர் 1 மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக இருந்தது. 19th சென்ச்சுரியில் ஆரம்பித்து 20th சென்ச்சுரியை கிராஸ் பண்ணி வரும்போது அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ணுறது அவங்க தான். அதனால தான் நம்பர் 1 எக்கனாமியாக ஆனாங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ஒரு காலத்தில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் அவங்கள ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனி, இவங்க வந்து யூரோப்பில் அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணாங்க. ஏஷியாவில் சவுத் கொரியா, ஜப்பான், சைனா போன்ற நாடுகள் அதுக்கப்புறம் அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, அமெரிக்காவுக்குள்ளே மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் அந்தளவுக்கு இல்லை. மேனுஃபேக்சரிங்
ஆக்டிவிட்டியே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு வெளியே தான் இருக்குது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, மறுபடியும் மேனுஃபேக்சரிங் செக்டர் மூலமாகவே நிறைய அமெரிக்கன்ஸ்க்கு நான் ஜாப் கொடுக்க போகிறேன், மேனுஃபேக்சரிங்கை வச்சு அமெரிக்கன் எக்கனாமியை நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன், மேனுஃபேக்சரிங்கை வச்சு என்னுடைய ட்ரேடை நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன், ட்ரேட் டெபிசிட்டை குறைக்க போகிறேன்னு சொல்கிறார். இது ரெண்டாவது காரணம். இது எல்லாத்துலேயுமே லாஜிக் இருக்குது. மூன்றாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி, தேசிய பாதுகாப்பு. அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ்க்காக நாங்கள் ஒரு சில நாடுகள்லேருந்து சில கூட்ஸை வாங்குகிறோம். ஆனால் இந்த கூட்ஸையே நாங்கள் நம்பியிருக்கிறதுனால எங்களுடைய நேஷ்னல் செக்யூரிட்டி வந்து கேள்விக்குறியாகுது. அது இல்லாமல் சைனா போன்ற ஒரு சில நாடுகள் இந்த சிச்சுவேஷனை மிஸ்யூஸ் பண்ணி எங்களுடைய செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதற்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம் அப்படின்னும் ட்ரம்ப் சொல்கிறாரு. இதை தாண்டி இந்த ட்ரேட் வாரில் ஒரு பெரிய அரசியல் இருக்குது, ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. ட்ரம்ப் எப்படி ஆட்சிக்கு வந்தார்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகைன், மாகா அப்படின்ற ஸ்லோகனை அவர் எடுத்துகிட்டு வந்தார். அமெரிக்காவை நான் மறுபடியும் கிரேட் ஆகிறேன், பெரிய வல்லரசு ஆகிறேன் அப்படின்னு கொண்டு வந்தார். பேசிக்காக அவங்களுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா வலதுசாரி அரசியல், ரைட் விங் பாலிடிக்ஸ், ரிபப்ளிகன் பார்ட்டி ரைட் விங். இந்த வலதுசாரிகள் ஜென்ரலாக ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி யுத்திகளை அவங்க கையில் எடுக்கிறது நேச்சுரலானது தான். ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த வலதுசாரி அரசியல் பார்த்தீங்கன்னா நேஷனலிசம்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும், தேசியவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதை தாண்டி ட்ரம்ப் ஒரு ரியலிஸ்ட் லீடர். ரியலிசம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக ஒரு நாடு தன்னுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அச்சீவ் பண்ணும். இதுதான் ரியலிசம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களாம் ரியலிஸ்ட் லீடர்ஸ். இந்த உலகத்தில் நிறைய ரியலிஸ்ட் லீடர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. ரோனால்ட் ரீகன் இருந்தார் அமெரிக்காவில், மார்கரெட் டேச்சர் யூகேல இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரியலிஸ்ட் லீடர் தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப். சொல்லப்போனால் இந்த ரியலிசம்லேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர் டொனால்ட் ட்ரம்ப். அப்படி பார்க்கும்போது மறுபடியும் இது சர்ப்ரைசிங்கே கிடையாது. அமெரிக்கா தான் முதல்ல, எங்களுடைய நாடு தான் பிரதானம், அதை தாண்டி அமெரிக்கா இந்த உலகத்துக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்ற பொசிஷனை அவர் எடுக்கிறார். இந்த இடத்துல அவர் மெயினாக டார்கெட் பண்ணுற கண்ட்ரி வந்து சைனா. 1991 முன்னாடி வரைக்கும் யூஎஸ்எஸ்ஆர் ஒரு வல்லரசாக இருந்தது. அமெரிக்காவுக்கு நம்பர் 1 காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சைனா எக்கனாமிக்காக ஸ்ட்ராங் ஆச்சு. இன்றைக்கி அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது. மெயினாக எக்கனாமிக் பொசிஷனில் சைனா இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஃப்யூச்சரில் அமெரிக்காவை மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சைனாவாக தான் இருக்கும். இராணுவ ரீதியாக மேட்ச் பண்ண முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக சைனா மேட்ச் பண்ணிடும். சொல்லப்போனால் ஆல்ரெடி சில செக்டர்ஸில் ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஃப்யூச்சரில் அமெரிக்காவே ஓவர்டேக் பண்ணிடும். அதனால் சைனாவுடைய எக்கனாமிக் ரைஸை டொனால்ட் ட்ரம்ப் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறார். இது நான்காவது காரணம், அரசியல் காரணம். இதனால தான் இந்த ட்ரேட் டேரிஃப்ஸ் அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இந்தியா போன்ற நாடுகள் மீது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணல. யார் மேலே மேக்ஸிமம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காருன்னா சைனா மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த அமெரிக்கன் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம். இந்த ப்ரொடெக்ஷனிசம் கண்டினியூ ஆகிறது நல்லதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கு இது நல்லது கிடையாது. WTO என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீ ட்ரேட் இருக்கணும், ஃபேர் ட்ரேட் இருக்கணும்னு சொல்லுது. நியாயமான வர்த்தகம் இருக்கணும், இது வந்து லிபரலாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இது நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். பல நாடுகள் இதனால் பலனடையணும்னு சொல்லுது. ட்ரேட் மூலமாக நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. வர்த்தகம் அதிகமாச்சுன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸுடைய விலை குறையும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பல மக்கள் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், பாவர்ட்டி லெவல்ஸை நம்ம குறைக்கலாம், எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், டெக்னாலஜியும் டெவலப் ஆகும். அதனால் பல நன்மைகள் இருக்கிறதுனால WTO எப்பயுமே எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசமை அவங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல. சொல்லப்போனால் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் WTOனுடைய ஒரு முக்கிய நோக்கமாகவே இருக்குது. ஃப்யூச்சரில் நாடுகள் எக்கனாமிக் ப்ரொடெக்ஷனிசமை கையில் எடுக்காமல் நியாயமான எக்கனாமிக் சேஃப்கார்ட்ஸை மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தங்களுடைய பொருளாதாரத்தை அவங்க வளர்க்குறது தான் ஒரு சரியான செயலாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாடுகள் செயல்பட்டாங்கன்னா நம்மளால் ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேடை இன்டர்நேஷ்னல் லெவலில் என்ஷூர் பண்ண முடியும். அமெரிக்கா போன்ற டெவலப்டு கண்ட்ரீஸ், சைனா போன்ற டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரிக்கு சலுகைகள் தராங்க, சப்சிடி கொடுக்குறாங்க. இதனால் அங்கே சீப்பாக மேனுஃபேக்சரிங் நடக்குது, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கள் நாட்டுக்குள்ளே டம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா போன்ற டெவலப்டு கண்ட்ரீஸுமே சப்சிடிஸ் நிறையா கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு விவசாயம், இதுக்கு அமெரிக்கா நிறைய சப்சிடி கொடுக்குது, இன்னும் சில செக்டர்ஸ்க்கும் சப்சிடி கொடுக்குது. சப்சிடி பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு லிமிட் இருக்கணும். ட்ரேட் டிஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு சப்சிடிஸை நாடுகள் கொடுக்கக்கூடாது. டிஸ்டார்டிங் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பாதிப்புக்கு உள்ளாகிற மாதிரி, மற்ற நாடுகள் இதனால் அஃபெக்ட் ஆகிற மாதிரி சப்சிடிஸை நாடுகள் கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த அடிப்படையில் நாடுகள் செயல்பட்டாங்க அப்படின்னா இது உலக வர்த்தகத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெஸ்ட் குவாலிட்டி கூட்ஸ்
எல்லா மக்களுக்கும் போய் சேரும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் இல்லாமல், டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடை நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இந்த பாதையில் உலக நாடுகள் பயணிச்சாங்கன்னா அது எல்லாருக்குமே உகந்ததாக இருக்கும். நன்றி.